Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நிலையான ப்ரொமோஷன் ஆக முடியும், அதான கரெக்டான விஷயமாக முடியும் அப்படின்னு அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வாழை கொடுத்துருக்கு. நம்ம இனிமேல் பயப்பட வேண்டாம், நம்ம நேர்மையாக விஷயம் பண்ணோன்னா பயப்பட வேண்டாம். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் அது வரைக்கும் நான் படத்தை பார்க்குறது எப்படி இருக்குன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, இது நல்லா இருந்துச்சு அப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் டேரக்டர் சொன்னார், ஒரு படத்துக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். பட் ஆனால் அவங்களாம் ஏன் உங்கள் படத்துக்குள்ளே வரணும், ஏன் வரணும் அப்படி யோசிக்கும் போது அவர் சொன்னார், கதை தான் முக்கியம், நீங்கள் சொல்கிற கதை மட்டும்தான் உங்களை வந்து அவங்கள வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண வைக்கும். ஒரு திரைக்கதை இப்போ இந்த படம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த திரைக்கதை சார்ந்து மொத்த உண்மையுமே அவங்களோட அப்பப்போ நான் பதிய வச்சுருவேன் முதல்ல. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்க கொடுப்பேன். ஏன்னா அவன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாமல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவனுக்கு நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் தனிச்சு போயிடுவான், உனக்கு தெரியாதா இது அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே சும்மா ஜாலியாக கிரிக்கெட் விளாட போகும்போது, ஷட்டில் ஆட போகும்போது, சும்மா லாங் ட்ராவல் போகும்போது, பசங்களாம் சுற்ற போகும்போது எங்கே போனாலும் அதை பேசிடுவோம். நமக்கு இருக்கிற எல்லா பிளாக்குமே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சில சந்தேகங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு இடத்துல டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். நமக்கு என்ன இருந்துச்சுன்னா கூட்டு வந்து அதுவே விட்டுரும்ல, அந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். ஒரு படம் உன்னை மழுங்கடிக்கும், உன்னை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு உன்னை ஜாலியாக என்கேஜ் பண்ணி உன்னை வெளியே அனுப்பும். இல்லை இன்னொரு படம் என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக யோசிக்க வைக்கும். இல்லை என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக கேள்வி எழுப்பும். இல்லை என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக கோவப்படுத்தும். இதுதானே ஒரு சினிமா பண்ண போகுது. அதுக்குள்ளேருந்து ஒரு சினிமாவை பாரு, அது ஏன் ஸ்லோவாக போகுது, அது ஏன் மெதுவாக போகுது, அது ஏன் அங்கே திருப்பி வருது, இதெல்லாம் கேட்காது. சார் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, அடுத்த இரவு வந்து வேம்பு கடக்க மாட்டா, இந்த இரவு தான் வந்து வெறுக்க போகிறா. அப்போ வந்து இந்த இரவில் வேம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அவள் எப்படி அவள் படத்துலேயே இந்த இரவு மட்டும் அவள் ரொம்ப அழகாக இருக்கணும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே ரொம்ப கனமாக இருக்கும். இவர் அதை சொல்லும் போது வந்து அது இன்னும் கனமாயிடுச்சு. அதில் பாதி பேர் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் 2-3 பேர் இறந்தவங்க அப்படின்னாங்க. அதனால் அவங்க எமோஷனாகவே கலெக்ட் ஆகிட்டாங்க. அந்த லாரி பார்த்து கீழே வந்து கிடக்கிறத பார்த்து அழுதுகிட்டே தான் வருவாங்க. அப்புறம் எனக்கு எப்படி வச்சுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா அப்புறம் அந்த சீன் எடுக்கும்போது அது உளவியல் அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள். ரீக்ரியேட் பண்ணும்போது மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் டெய்லி எவ்ரிடே வாழை ஷூட் பண்ண போகும்போது கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு தான் போவேன். நீ என் ஃபேஸை நின்று பார்த்துட்டு அதுக்கு நான் தயார் பண்ணிவிட்டு நீ மனநிலையாக ரெடி பண்ணிக்கிட்டு போவேன். திருப்பி நான் ஷூட் முடிச்சுட்டு திருப்பி வந்து கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுலேருந்து நான் வந்து அங்க இருந்தீங்க வந்துட்டேன் அப்படிங்கிறத இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறத திருப்பி எனக்கு நீ ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு பலம் கிடைக்கிறதுக்காக திருப்பி அதை ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். சார், வாழை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருந்தோம். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், இது மேபி வந்து கண்டிப்பா நிறைய இடத்துக்கு ரீச் ஆகும்னு நீங்க யோசிச்சிருந்துருக்கலாம். அப்பவே இல்ல இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம். அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஓவர்வெல்மிங் லவ், அவ்வளோ கொண்டாடுறாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ பேர் வாழ்த்துக்கள், பெரிய பெரிய தலைவர்கள் கிட்ட இருந்தெல்லாம் வாழ்த்துக்கள், அப்படி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியா இருக்கு. ஸோ இந்த 2 ரிலீஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மைண்ட் செட் எப்படி சார்? எல்லா படைப்பும் மக்கள் எல்லாம் கொண்டாடணும் தான் ஆசை, எல்லாமே அப்படிதான் ஆசை. பட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த கதையை அது சினிமாவாக மாற்றி கொடுக்கும்போது அது மக்கள் நமக்கு தயக்கம் இருக்கும்ல, நம்ம சின்ன படம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற தயக்கம்லாம் ஒரு கிரியேட்டிவ் இருக்கக்கூடாது தன் படைப்பு மேலே அப்படின்னு சொல்லி எனக்கு சில நேரத்தில் இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகணும் பயம்லாம் இருந்திருக்கு வாழை பண்ணும்போது. ஏன்னா மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் கூட இருப்பாங்க, ஈஸியாக சேர்த்துடுவோம். இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கும்போது எப்படி கொண்டு போய் சேர்க்க போவோம் அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு. பட் அந்த பயம்லாம் தேவையில்லை, ஒரு 10 பேர் பார்த்தா கூட போதும். அதாகும் 10 பேரை அந்த படம் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த 10 பேர் அந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 10 பேர் அதை வேற ஒன்றா மாற்றிடுவாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அந்த படம் பார்த்தவங்க தானே, அந்த படம் அது என்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நிலையான ப்ரமோஷன் ஆக முடியும், அதான கரெக்டான விஷயமாக முடியும். அப்படிங்கும்போது அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வாழை கொடுத்துருக்கு. நம்ம இனிமேல் பயப்பட வேண்டாம், நம்ம நேர்மையாக விஷயம் பண்ணோன்னா பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு.
நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பெரிய ஸ்டார் இருந்தா அந்த படத்தை ஈஸியா போய் சேர்த்துடலாம், இல்ல ஏதோ ஒரு புல்லிங் பாயிண்ட் இருக்கணும். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்போ உங்க மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை, அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட். எந்த தியேட்டர் எனக்கு பேரு ஞாபகம் இல்லை சார், அந்த திருநெல்வேலி ஒரு தியேட்டர்ல அவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பாட விஷயம் எல்லாம் பண்றாங்க. பெரிய ஸ்டார்ஸ்க்கு பண்ற விஷயங்கள் ஒரு டைரக்டருக்கு பண்றாங்க அப்படின்றப்போ திஸ் ஃபீல்ஸ் வெரி சரியல். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கீங்கல்ல சார்? இல்லை அப்படி இல்லை, எனக்கு அது பயமாக தான் இருக்குது. அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன் சார் பயமா இருக்கு? பயமாக இருக்குன்னா மறுபடியும் உள்ள நம்ம என்ன பேசுகிறவங்க அதை மறந்துட்டு வெளியே பண்ணக்கூடாதுல்ல. உள்ளே என்ன டிஸ்கஷன் நடக்குது படத்துக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம மெயினாக அவங்க கவனத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு வெளியே நீங்கள் கட் அவுட் வைக்கிறதோ வெளியே இது பண்ணுறதோ அது ஒரு பயனுமே அடைய போது கிடையாது. அதனால் அவனும் அப்படி பண்ணுற பையனும் உள்ளே படம் பார்த்து அந்த டிஸ்கஷனில் அவன் பங்கெடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று படத்தில் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த டிஸ்கஷனுக்குள்ள அவன் உள்ளே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் சினிமாங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நானுமே இந்த மாதிரி கட் அவுட் கட்டி பாலபிஷேகம் பண்ணி வந்த பையன் தான். ஓகேவா? அது ஏதோ ஆர்ட் ஃபார்முக்கு நீங்கள் நுழையும் போது பயங்கரமாக அது கொண்டாட்டமாக தான் போவீங்க. எந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே போனாலும் ரொம்ப சீரியஸாக ஆர்ட் ஃபார்முக்குள்ள நம்ம போக மாட்டோம். அது ஓவியமாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது பயங்கரமாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். பயங்கரமாக நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பீங்க. அதுக்காக என்ன வேணால் செய்வீங்க. அப்படி தான் ட்ராவல் ஆவீங்க. அதுக்குள்ளே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நாம் இங்கே வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அதனால் இப்போ அவன் கொண்டாட்டமாக இருக்கான் அப்படின்னா இப்போ நான் அப்படி தான் இருந்துக்கேன்ல. நான் அந்த மாதிரி படங்களை பார்த்து கொண்டாடி கட் அவுட் கட்டி பாலபிஷேகம் பண்ணி வளர்ந்த பையன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வர என்னோட கதையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் வரும்போது நான் மாறுறேன். அந்த மாதிரி இவங்களும் அதை நோக்கி நகருவாங்க. ஏன்னா அவன் கெட்டினாலும் போர்டு வச்சாலும் உள்ளே போய் படம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். அந்த வகையில் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க. சினிமாக்குள்ள வர்றப்போ ஒரு கொண்டாட்டம், அந்த ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வரோம் அப்படின்னு. ஸோ ஏடிஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எந்த மைண்ட் செட்குள்ள சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தீங்க? முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். எஸ் சார் ப்ளீஸ். முத்தார் முழு பேர் முத்தார் சரண்யா, அரவிந்த், வள்ளிநாயகம் தெரியும்ல? வள்ளிநாயகம் சார் தெரியும். அதையும் அது சூர்யா. இது போக யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் ராகுல்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணாப்புல, ரவி, நரேஷ், அப்போ கிட்டான்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணால் அவன் இறந்துட்டான். ஸ்ரீ சொர்ணா, அப்புறம் சுசித்ரா, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவங்க வேலைகளுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. ஸோ ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதோட வருவாங்க, சினிமா கனவோட வருவாங்க. நீங்கள் என்ன கனவோடி வந்தீங்க அண்ட் சார் கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அந்த விஷயம் எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. முத்தார் உங்ககிட்ட அவங்ககிட்ட கேளுங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், என்கிட்ட ஏன் வந்த அப்படின்னு. நானே ரொம்ப நாளாக கேட்குறீங்க. ஏன்னா அவன் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கான். ஓகேவா? அவன் வாத்தியார், மேக்ஸ் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கான். இப்போ எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு சினிமாவை சூஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு பயமாக இருக்குல்ல. வீட்டில் என்ன நினைப்பாங்கடா அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், எதுக்கு என்னையை சூஸ் பண்ணுன்னு கேட்டுட்ருக்கேன். இப்போ சொல்லட்டும், சொல்லுங்கள். நான் சினிமாவை மெயினாக சூஸ் பண்ணதுக்கு என்னென்னா, நான் ஒரு 6 months ஸ்கூலில் ட்ரைனிங் போய்கிட்டு இருந்தேன். அந்த காலேஜ் இன்சிடெண்ட்டு, அப்புறம் ஸ்கூலில் நிறைய இன்சிடெண்ட்ஸ் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பசங்களுக்கு மத்தியில், ஸ்டாஃப்ஸுக்கு இடையில, ஸ்டாஃபுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃபுக்குள்ளே போகிற காம்ப்ளிமெண்ட்டு, அப்புறம் ஸ்கூலில் சின்ன சின்ன பசங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அப்புறம் அவங்க பயன்படுத்துகிற திங்ஸு எல்லாமே, அவங்க பேக்கில் கொண்டு வர ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே, நம்ம எதுக்கு பிஎட் சூஸ் பண்ணணும்னு இருக்கும்ல, அதை நம்ம அங்கேருந்து அவங்கக்கிட்ட எது சொன்னாலும் தப்பாகவே ஒரு கன்வே ஆகிற சுச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சு. எது பேசினாலும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டாஃப்ஸே நீங்கள் இது சொல்லக்கூடாது, நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை தடுக்கிற ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க. நீ ஏன் இதை சொல்கிற, உனக்கு இங்கே சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இதை தப்புன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லியாச்சுன்னா, அந்த ஸ்டூடெண்ட் சில அந்த ஸ்டாஃப்கிட்ட போய் சொல்லும்போது, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீ எப்படி என்ன தப்பாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு அவங்க பிலீவ் பண்ணி இதை ஒரு பெரிய லெவல்லையே ஸ்டாஃப்ஸுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டாஃப்ஸுக்குள்ளேயே எப்படின்னா, ஒரு தனித்தனியாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஸ்டாஃப்ஸ் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவினையாக காமிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒன்று பண்ணாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கான இடம் இதுதான் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் நான் பிஎட் முடித்ததுக்கப்புறம் தான்
சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து இல்லை அவனுக்கு தோன்றதெல்லாம் சொல்ல முடியல. ஆ, வாத்தியார் வேலை பார்த்தோம் இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, வாத்தியார் வேலை பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் ஆர்ட் ஃபார்மில் வந்து நம்ம நினச்சதெல்லாம் ஒரு ஆர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆமாம், அவனுக்குள்ள கோபத்தை அவனுக்குள்ள எதையோ 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 ஆர்ட் ஃபார்மாக மாற்றணும் வந்துட்டான். சரண்யா. நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய சினிமா பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்கேன். வீட்டில் தனியாக தான் மோஸ்ட்டாக ட்ராவல் ஆகிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து சினிமா பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்கேன்னு. அப்போ பார்க்க பார்க்க ஒரு ஆசை வரும்ல, நம்மளும் இந்த மாதிரி கதை சொல்லலாம், நம்மளுக்கும் கதை பண்ணுறது இருக்குது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் ஸ்கூலில் வந்து நிறைய ட்ராமா ப்ளேஸு அது இதுன்னு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படியே அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, அதுக்கப்புறம் நம்ம இதுதான் போகணும், இதை தான் பண்ணணும், இது நமக்கு நல்லா வருது, நம்மளோட கதையை நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறமேட்டு சினிமா வந்தேன். சார்ட்ட ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ஒரு போனஸ் தான். காலேஜ் முடித்த உடனே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் வந்து எங்கேயாவது உள்ளே போயிட்டு கற்றுக்க மாட்டோமா சினிமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவர்கிட்ட ஜாயின் பண்ணது வந்து ஒரு போனஸ் தான். அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. ஆனா பர்டிகுலரா இந்த ரீசனுக்காக தான் சாரை சூஸ் பண்ணி வந்தேன் அப்படின்லாம் இல்லையா? எங்கேயாவது போயிடணும், எப்படியாவது உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு இருந்தது. சார்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது வந்து நான் இது வரைக்கும் அதை சொன்னதே இல்லை. சார்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாதோ, 22 வயசு இருக்கும் நான் சாரை பார்க்கும்போது. அப்போது அவருக்கு ஒரு 22 இயர்ஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொன்னார். இவ்வளோ பார்த்துருக்காரா அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்மக்கிட்ட வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராட் அண்ட் ப்ராடப் இன் சென்னை. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. அவர் வந்து ரூட்லேருந்து வரார்ல, நமக்கு நம்மளோட ரூட் வந்து சென்னை தான். சென்னைக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் நமக்கு தெரியும். ஸோ இவரோட லைஃப் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. இவர் சொன்ன கதைகளாகட்டும், அவர் ஷேர் பண்ண அனுபவங்களாகட்டும், எல்லாமே வந்து புதுசாக இருந்தது. அப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களோட நரேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் அவர் என்னை எதுக்கு சூஸ் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் இப்போது ட்ராவல் பண்ணிருக்கேன் கூட. ஓகே ஓகே. ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒவ்வொரு ஸ்டோரி அன்வீல் ஆகுது. சரி நீங்கள் சொல்லுங்கள் அரவிந்த் சார். இல்லை எனக்கு எப்படின்னா, நான் அண்ணன்ட்ட சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணவர் தான் எனக்கு அண்ணன்ட்ட வந்து எனக்கு ஜாயின் பண்ணி விட்டார். நான் வந்து அப்போயே வந்து எனக்கு தெரியும் அண்ணா வந்து நான் ஆனந்தவடன் ரெகுலராக படிப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பரிச்சயம் வந்து மறக்கவே நினைக்கிறேன் தான். மறக்கவே நினைக்கிறேன் படிக்கும்போதே எனக்கு வந்து அது பயங்கரமான ஒரு விஷுவலாக வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ வழியாகவும் அவ்வளோ ஜனரஞ்சகமாகவும் அவ்வளோ விஷுவலாகவும் ஒரு இது இருக்குது. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு குருவி அப்படி தூக்கி போகிற ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து அப்படியே எனக்கு அந்த ஷாட் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கும். அது மெதுவாக வந்து கீழே விழுகும் அந்த குருவி, சிட்டுக்குருவி. அந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது எனக்கு நான் சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், மாதிரி படம் பண்ண போகிறான், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு. உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். நான் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கான் முதல் படத்துல இருந்தே பெரியம்பெருமாள். அப்போ அதான் பெரியம்பெருமாள் ஜாயின் அவர் ஆஃபீஸ் போட்டு அடுத்த நாள் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு எனக்கு அப்போ வந்து இவர்கிட்ட கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும்னு நான் தேடிட்டு இவர்கிட்ட போய் சேரல. ஆனால் ஒரு புள்ளி இருக்குது, இவர்கிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணுங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் யாருக்கிட்டையும் பேசலை யார் டேரக்டர். நாங்கள் சும்மா வருவோம் போவோம், புக்கு படிப்போம், படம் பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அவர் கதை சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் அது வரைக்கும் நான் படத்தை பார்க்குறது எப்படி இருக்குன்னா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, இது நல்லா இருந்துச்சு, அப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் டேரக்டர் சொன்னார், ஒரு படத்துக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஒரு பெரிய கேமராமேனை நீங்கள் ஒரு ஹையர் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. நல்ல எடிட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் லேக பூரா கட் பண்ணி படத்தை அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருவாரு. பெரிய ஆக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லா நடித்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அவங்களாம் ஏன் உங்கள் படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டேன். ஏன் வரணும் அப்படி யோசிக்கும் போது அவர் சொன்னார், கதை தான் முக்கியம். நீங்கள் சொல்கிற கதை மட்டும்தான் உங்களை வந்து அவங்கள வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண வைக்கும். ஸோ அந்த கதையை மட்டும்தான் நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கதை கரெக்டாக இருக்கா, கதை கரெக்டாக சொல்லப்படுதா, கதையில் எதுவும் தப்பு இருக்கா, இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கதை எழுதும் போது நீங்கள் கற்றுக்குவீங்கடா. நீங்கள் கதை எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே ஷார்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே நடிப்பு எப்படி வரணும்னு இது ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பேசிக்காக ஒரே விஷயம் கதையை நீங்கள் பார்க்கணும். ஒரு படத்தை நீங்கள் கதையாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொன்னார். அந்த புள்ளி ஒரு 15-20 நாள் கழித்து அந்த புள்ளி நடந்துச்சு. அதில் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், நம்ம ஒரு பயங்கரமான இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், அந்த இடத்துல இந்த இடத்த விட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை நான் வந்து அன்றைக்கி தான் எடுத்தேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து அப்போ இருந்து ட்ராவல் போயிட்டே இருக்கு. இன்னும் வள்ளி சார், உங்க கதையை கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. இப்போ வக்கீல் கோட்டை எதுக்கு கழட்டி போட்டாருன்னு கேட்கணும். ஆமா சார், நீங்க ஒரு அட்வொகேட்,
அட்வொகேட்ல இருந்து இங்க வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பல்ல காட்டாமல் பேசணும். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த ரீசன் என்ன? அவனை பற்றி சொல்லியிருக்கேன். லா காலேஜில் அவன் ஜூனியரு, பெரிய பெருமாள். அப்போல்லாம் அவனுக்கு தெரியாது நான் வந்து படம் எடுக்க அஸ்டினேட்டராக வந்ததில்ல. அப்போல்லாம் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. நான் வந்துட்டு எல்லாம் கிளம்பி அவன் படிச்சுட்டு இருக்கான். அவன் நல்ல லீடிங் லாயர். நான் பெரிய பெருமாள் ஷூட் பண்ண போகும்போது அங்கே திடீர்னு சாகிறதுக்கு ஒருத்த உடனே தேவைப்பட்டான். உடனே பஸ்லேருந்து குதிச்சு நம்ம சொன்னதெல்லாம் சேர்த்துக்கு யார் வேணாலும் இவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அவனை கூப்பிட்டுக்கலான்னு கூப்பிட்டு அப்படி ஒரே நாள் அன்னைக்கு கூப்பிட்டு ஷூட் பண்ணி அன்னைக்கு சினிமாவில் வந்தவன் தான். அன்னைக்கு நான் கேட்டோம், ஆனால் இந்த ஒரு சீனுக்கு மட்டும் ஆள் இல்லைண்ணே, முக்கியமாக கீழே வந்து அதுக்கு ஒருத்தர் இருக்காண்டா ரெடிமேடா அப்படின்னு அப்படி கூப்பிட்டாரு தான் அன்னைக்கு வந்தவன் தான் இன்னும் போகல. அதான் ரீசன். அன்னைக்கு பரியர் பெருமாள் தான் சினிமாங்கிறது நம்ம தூரமாகவே இருந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைமாக நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஷூட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது தெரிஞ்சது. அப்புறம் கர்ணனும் நடித்தேன். படம் ஃபுல்லாக வந்து கர்ணன் நடித்தோம், ஊர் பசங்க எல்லாமே நடித்தோம். அப்போ அதை நான் எல்லாமே வாட்ச் பண்ணேன். கர்ணனில் பசங்க எல்லோரும் அசிஸ்டன்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் கூடவே இருந்து வாட்ச் பண்ணேன். மாரியனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சினிமா எப்படி இருக்கும் அப்படிங்க, நீ கற்றுக்கூடா அப்படின்னாங்க. சரின்னு கர்ணன் ஃபுல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த டேரக்டர் போய் மாமன்னனில் சேர்ந்துக்கிறேனே அப்படின்னா, சரி ஓகேடா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டாங்க. தான் மாமன்ன ஒர்க் பண்ணேன். இப்போ வாழை ஒரு ரெடிமேட் ஆர்டிஸ்டா ஒரு நாள் வந்திருக்கீங்க. அதுல இருந்து பைசன்ல பெரிய கேரக்டர் பண்ணிருக்காப்ல. அப்படியா? பெரிய நடிகன் அவன். பெரிய நடிகனா அப்போ நடிக்கிறாரு இப்போ கூட. இப்போ அதனால என்னாச்சுன்னா அசிஸ்டன்ட் வேலை கொடுங்க செய்ய மாட்டேன்றான். பைசன்ல பெரிய கேரக்டர் கொடுத்தேன். ஆர்டிஸ்ட் ஆகி சுத்திட்டே தான் அலையிறான். அசிஸ்டன்ட் வேலை பார்க்க மாட்டேன்றான். நீ கட் அவுட் சொன்னீங்கல்ல, அடுத்த படத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. சின்ன பகவதி, குட்டி பகவதியா? ஓகே, எஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இப்போ பேசுவா பாருங்க. இப்போ பாருங்க சார் கிட்ட ஜாயின் பண்ணது, நம்ம எங்கெங்கேயோ போவோம். இப்போ எப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ரொம்ப பிகினிங்கில் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக சில விஷயங்கள் படிக்க ஆரம்பிப்போம். ரெகுலராக அடுத்தடுத்து படிக்க தான் நமக்கு யார் ரொம்ப நெருக்கமான ஒரு எழுத்தாளர், நம்ம ஸ்டைல் என்ன, நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று கண்டடைவோம். அப்போ அது எப்படி இருக்குன்னா, நமக்கு இருக்கிற எல்லா பிளாக்குமே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சில சந்தேகங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு இடத்துல டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். இவங்க போட்ட பாதையில் நம்மளால் நடந்து போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அப்படியான ஒரு இடம் தான். நான் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன் சாரை. ஆனால் என்ன சொல்கிறது, நமக்கு என்ன இருந்துச்சுன்னா கூட்டு வந்து அதுவே விட்டுரும்ல, அந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். ஸோ அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது, அவர் பேசுகிறது, இந்த விஷயங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்னென்ன விஷயம்லாம் இது நம்ம செய்யலாமா வேணாமான்னு சந்தேகங்கள் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு கிளியரான மாதிரி இருந்தது. சார்ட்ட நான் சேரணுன்றது வந்து என்ன சொல்கிறது, அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெட்டு அப்படி ஒன்று பண்ணல. ஆனால் அந்த எண்ணம் வந்து எனக்குள்ள ரொம்ப பரிபூர்ணமாக இருந்துச்சு. அதுவே நான் இழுத்துட்டு வந்து வெப் சீரிஸ் சைன் பண்ணியிருக்காரு. வாவ், சூப்பர். எல்லாருமே கலக்குறீங்களேப்பா. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்போ ஒன்று மட்டும் தெரியுது, நான் நல்ல இடத்துல வந்து ரீச் ஆயிருக்கேன். ஐ மீன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்றத எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல எம்பசைஸ் பண்றாங்க. ஏதோ நான் வந்து இது நான் ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேனான்னு தெரியல, வந்துட்டேன், ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ நான் நிறைய டிராவல் இருக்கிறனால கேட்குறேன். ஏன்னா சில டிரெக்டர்ஸ் கிட்ட வந்து 15 நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய கஷ்டம், 10 நாள் இருந்தனாலே அது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் they've been traveling for years. உங்க கூட அவங்கெல்லாம் முதல் படத்துல இருந்தே இருக்காங்க. அப்படின்றப்போ உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. உங்களோட டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த வேலை செய்யறது, திட்டு வாங்குறது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஹவு டஸ் இட் ஒர்க் வித் யூ அண்ட் யுவர் டீம்? என்னோட ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிறது, நான் கதை டிஸ்கஷன் பண்ண மாட்டேன். ஒரு கதையை முதல்ல நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் பெருசாக டிஸ்கஷன் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த எழுதிட்டு இருக்க காலகட்டத்தில் அது சார்ந்த உண்மை சம்பவங்களும் சும்மா பேசிகிட்டு இருப்பேன். நான் ஒரு கதையை சூஸ் பண்ணியிருப்பேன்ல, அது அவங்களுக்கே தெரியாது நான் கதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. ஓகேவா? நான் ஏதோ டைம் பாஸ்க்கு பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வேறு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல. இப்போ நான் ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டோம்னா அது என்றைக்கோ அது எப்போ எடுக்க போகணும்னு தெரியாது. பட் இது ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாற்ற போக நம்ம முடிவு பண்ணிட்டேன்னா அதை சும்மா பேசிகிட்டு இருப்பேன். சும்மா எங்கே ட்ராவல் பண்ணால் எங்கே விடியெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் எல்லாம் உட்காந்து. அது சும்மா கலாய்ச்சி இவனை கலாய்க்கிற மாதிரி பேசுவேன், அவனை கலாய்க்கிற மாதிரி பேசுவேன், அவன் நம்மளை கலாய்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே நான் இதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களுக்கு தெரியாது எதுக்காக ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் அதுக்குள்ளே நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பேன். மொத்தமாகவே அதை கடத்திடுவோம். முதல்ல மொத்தமாகவே ஒரு திரைக்கதை, இப்போ இந்த படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த திரைக்கதை சார்ந்து
மொத்த உண்மையுமே அவங்களோட அப்பப்போ நான் பதிய வச்சுருவேன் முதல்ல. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்க கொடுப்பேன். ஏன்னா அவன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாமல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவனுக்கு நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் தனிச்சு போயிடுவான். உனக்கு தெரியாதா இது அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே சும்மா ஜாலியாக கிரிக்கெட் விளாட போகும்போது, ஷட்டில் ஆட போகும்போது, சும்மா லாங் ட்ராவல் போகும்போது, பசங்களாம் சுற்ற போகும்போது எங்கே போனாலும் அதை பேசிடுவோம். இப்போ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அவன் இதை தான் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலேட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு அவன் வந்து ஓகே இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒரு சாதாரண சீனுக்குள்ளேயுமே பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு கன்வே ஆகிடும் ஈஸியாக. அப்போ அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு தெரியும் இப்போ வள்ளி திருநெல்வேலி அப்படின்னாலும் அவனுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்ல. அப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்ட்ட வராமலே. ஓகே. பட் ஃபைனலி என்ன ஆகும்னா ஒரு டிஸ்கஷன் ஃபைனலே எடுப்பேன் நான். பட் என்னதான் இருந்தாலும் என்னோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா பேப்பரில் ஒன்று இருக்கும், படத்தில் ஒன்று இருக்கும். அதனால் அவங்க அதுக்கும் தயாராகணும்ல. அப்போ முழுக்க அவனுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த படத்தை எடுப்பதற்கான நோக்கம், இந்த கதையை ஏன் சூஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து முழுசாக பதிய வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ள நிஜம், இதை முழுசாக பதிய வச்சுடுவேன். இதை எடுப்பதன் மூலமாக என்ன மாதிரி டிபேட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பதிய வச்சுடுவேன். இதுக்குள்ளே கதைக்குள்ள என்ன மாற்றம் நடந்தாலும் அவங்க அடாப்ட் ஆகிக்கணும். ஐயோ இந்த சீனில் பேப்பரில் இல்லையே புதுசாக சொல்கிறாரே அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைனிங் நடக்கும். இவ்வளோ தான் நடக்கும். இப்போ ஒரு டிஸ்கஷன் இருக்கிறப்போ அதில் வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா சார் இதை மாற்றி வைக்கணும், இது கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டர்ஸ் அதிகபட்சம் அவங்க சொல்கிறது நடிகர்கள் தான் இந்த இவங்க செட் ஆக மாட்டாங்க போல. ஏன்னா முதல்ல அது ஓப்பனாக சொல்ல முடியும். ஓகே. நீங்கள் வந்து மற்றதெல்லாம் என்னோட ஓன் டிசிஷனாக இருக்கும்ல. இப்போ டைலாக் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு நான் வேற ஒரு மீனிங் வச்சுருப்பேன். ஆமாம். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு அது கிடன் லேயர்ஸ் தெரியாது. பட் என்னோட மெட்டபர்ஸ் அவங்களுக்கு புரியாது. அது படம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கன்வே ஆகும். ஓகே. ஆனால் முதல்ல ஒரு அஸ்டினேட்டருக்கு முதல்ல சொல்ல வேண்டியது லொக்கேஷன்ஸ் சொல்லலாம். டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடல, சார் இந்த சீனுக்கு இந்த லொக்கேஷன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. லொக்கேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் தான். ஓகே. அதுக்குள்ளே அவங்களுக்கு பயங்கரமான டிஸ்கஷன் நடக்கும். இவனுக்கு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த சண்டை நடக்கும். ஆர்டிஸ்ட் வேண்டாம் இவங்க வேண்டாம்னு சொல்லி அப்போ இவங்க ஆர்டிஸ்ட் கூட்டிடுவாங்க, அவங்க ஆர்டிஸ்ட் கூட்டிடுவாங்க, இப்படி போயிட்டு இருக்கும். பட் கதைக்குள்ளே என்ன பிரச்சனை ஆகும்னா கேள்வி டவுட் வரும். ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறது ஒரு டைரக்டரோட வேலை இல்லை. பட் ஆத்தென்டிக்காக இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரீசனுக்கு யார்ட்டையுமே கிடையாது. ஏன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன். அது நாளைக்கு அவன் படம் போது நான் சொல்லுவேன், நீ படம் பண்ணும்போது உனக்கு அது அப்போ தான் புரியும். நீ ஒன்று ஏன் முடிவு பண்ணி இவ்வளோ பேர் வேண்டான்னு சொன்னால் கூட நீ ஏன் வேணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது நீ படம் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்கு இப்போ தப்பாக தெரியும், பட் விஷுவல் வேறு. நம்ம வந்து மேக் பண்ணும்போது நமக்கு கன்வே ஆகுது ஒன்று, அது விஷுவலாக பார்க்கும்போது ஒன்று வேறு ஒன்று கன்வே ஆகும். அதனால் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த டிஸ்கஷன் எப்போ என்னன்னா பட் ஆனால் என்னென்னா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இல்லை டவுட்னா ஸ்பாட்லேயே தெரியும். சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி இது வராது போல படத்தில் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. வராடி நானும் அப்படி அதை கன்வே பண்ணிவிடுவேன், இது சும்மா எடுக்க அது வராது. பட் நான் அதை ஏதாவது எடுத்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஷாக் ஆகும். ஓகே. அது அதிகமாக லிரிக்கல் வீடியோவில் பயன்படுத்துவேன். அதுக்கு எடுத்து வச்சுக்குவேன் நான். அது வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்போ எதுவுமே வேஸ்ட் ஆகாது, இங்கே எடுக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம படைப்பு சார்ந்து தான் எடுக்கிறோம். படங்கிறது 2.5 மணி நேரம் தான். நம்ம எடுக்கிறது நிறைய எடுக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி பிரித்து பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி ஒரு நாவல் படிக்கிறோன்னா அந்த நாவலுக்கான ஸ்னாப்சிஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குல்ல. அதை மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் இது ஒரு பார்ட். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சில டேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்டபர்னா இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கொண்டு வரதுல ரொம்ப ஸ்டபர்ன். அண்ட் உங்களையுமே அப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்களுடைய படங்கள் நீங்கள் ஃபியூச்சர் எடுக்கிறப்போ நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. சார் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் இது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ இது கம்யூனிகேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்வீங்க. அதை வந்து சாரும் கோச்சிக்க கூடாது, அவரும் மனசில் போகக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அதை சொல்லவும் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது ட்ரிக் வச்சுருக்கீங்களா? இப்படி சார் அணுகுனா இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம், இது அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கா? ஒரு ஏடியா இப்படி இந்த முறையில் இந்த ஷார்ட்கட்டில் போய் இப்படி கேட்டு இந்த மாதிரி பேசினா சார் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுவாப்ல அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு ஏதாவது டவுட் வந்துமா நான் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணி டேரக்டருக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். இந்த இதில் எனக்கு இது சரியில்லைண்ணே அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணி வச்சுருவேன். சில நேரத்தில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அக்செப்ட் பண்ணலையான்னு கூட தெரியாது. அது ஷூட் அப்போ தான் தெரியும் எனக்கு. ஆமாம், அதனால மெசேஜ் பண்ணி வச்சுருவேன் தனியாக. ஓ, நேரில் பார்த்து பேசினா தானே ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க, நான் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கட்டா. அது எல்லாமே நேரில் எதுவுமே
கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா மெசேஜ் டைப் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணுவோம், அது கரெக்டாக இருக்கும். சார் இல்ல சார், இதுதான் தப்பு சார். நேர்ல பேசினாதான் ஈஸியா கன்வே ஆகும். டெக்ஸ்ட்ல எப்படி இல்ல தெரிஞ்சுக்கிறாங்கன்னு படிக்க கொடுத்துட்டு உட்காந்து என்ன சொல்லணும்டா அப்படின்னு சொன்னா ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாமே சூப்பர் 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 சொல்லுவோம் இல்லை, அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. ஓகேவா? அதை மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லுவேன் அப்படின்னா, வெறுமனே அப்படி மட்டும் பார்க்காத, அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைலாக்காக அவங்க சொல்லுவோம், இந்த டைலாக் வேணாம்னு சொல்லுவான். பட் அந்த டைலாக் எங்கெங்கெல்லாம் வைக்க போகிறோன்னு உனக்கு தெரியாதுல்ல. அது ஒரு இடத்துல மட்டும் வராது. திருப்பி அதுக்கு நான் ஒரு கன்வின்ஸ் கொடுப்பேன். திருப்பி ஒரு முழுமை அந்த டைலாக் எந்த இடத்துல முழுமை அடைய போகுதுன்னு உனக்கு தெரியாது. அப்போ ஒரு சினிமா அப்படிங்கிறது பேப்பரில் இருக்கும்போது உனக்கு அது தனித்து தெரியும் போது அது தனித்து மட்டுமே பார்க்கக்கூடாது. அது என்னவா படமாக நீ முழு படமாக பார்க்கும்போது கேள்வி கேட்டால் நியாயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்போம்ல, ஃபஸ்ட் எடிட் பார்ப்போம்ல. ஃபஸ்ட் எடிட்லேயே இவங்க எந்த பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. படம் முன்னாடி அவ்வளோ கேட்பாங்கல்ல. ஃபஸ்ட் எடிட் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அது இதுதான் முடிவு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்குவாங்க. ஓகேவா? பட் நான் என்ன நினைப்பேன்னா, இவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நீ ஒன்று கேட்குறேன்னா ஒரு நான் எடிட்டர், நான் எங்கள் டேரக்டர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் எமோஷ்னலாக அதை சொல்லிவிடுவேன். இப்போ ராம் சார் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய கேள்வி கேட்பேன். பட் அது சினிமாட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகுதா, சினிமாட்டிக்காக அது கரெக்டாதான்னு எனக்கு தெரியாது. பட் நான் எமோஷ்னலாக சில காரணங்கள் கேட்பேன். எமோஷ்னலாக என் வாழ்க்கையை முன் வச்சு கேட்பேன். நான் இவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சினிமாவாக எனக்கு கேள்வி கேட்காத, உன் வாழ்க்கைக்கு அது சம்மந்தப்பட்டிருக்கா. நீ வந்து இப்போ பெண்ணாக இருக்காயவா, ஒரு லேடி அசிஸ்டன்டேட்டரில் ஒரு பெண்ணை உன்னை ஹர்ட் பண்ணுதா, ஒரு பெண்ணாக ஒரு தப்பாக தெரியுதான்னு கேள்வி. அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். அது சினிமாவை ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லாது. அது என்னோட சினிமா. முதல்ல சினிமா கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சினிமா நான் சூஸ் பண்ணேன், என்னோட கிராஃப்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து இந்த கற்று நல்லா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. நீ உன் வாழ்க்கையை முன் வச்சு நீ ஒரு ஆடியன்ஸ். உன்ன மாதிரி நிறைய பார்வையாளர்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய படித்தவங்க இருக்காங்க, நிறைய இன்ஜினியரிங் இருக்காங்க, நிறைய கிராமத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ரெப்ரசன்ட் தான் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், ஒரு கதைக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு தப்பானதை, ஒரு பெண்ணாக தப்பாக உணர்றேன் இதை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஃபைட் பண்ணு. அதுதான் உன்னோட உலகத்தை ஸ்ட்ராங் பண்ணும், உன்னோட ஸ்கிரிப்டை, உன்னோட வேல்யூவை ஸ்ட்ராங் பண்ணும். நீ ஒரு கதையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கும். ராம் சார்ட்ட நான் எப்பவும் நான் கேட்குற கேள்வி எல்லாமே என் வாழ்க்கையை முன்வச்சு கேட்பேன். எனக்கு இது கன்வே ஆகலையே, எனக்கு இது ஏன் லைஃப் இல்லையே, இது ஏன் எனக்கு இது செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு இது புரிஞ்சிக்கவே முடியலையே, இது யார் இந்த பையன் யார் அப்படி இந்த மாதிரி கேள்விகளை உருவாக்குவேன். நான் ஹர்ட் ஆகுறேன், இந்த சீனால் நான் ஹர்ட் ஆகுறேன் அப்படிங்கிறத உருவாக்குவேன். அதை கன்வின்ஸ் பண்ணுவார், புரிய வைப்பார். அப்படி பேசி தான் உன் கதையை நீ உருவாக்கடான்னு சொல்கிறார். உனக்குள்ளே இவ்வளோ கேள்விகள் இருக்கலடா, உனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கலடா, உனக்கு இவ்வளோ தோணுலடா, அப்போ உன்னோட கதையை நீ கிராஃப்ட் பண்ணுறா, சினிமாவை கிரியேட் பண்ணுறான்னு சொல்கிறார். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டிஸ்கஷன் பண்ணுறது மெயின் என்னன்னா, தன்னை முன்வைச்சு தான் நடக்கணும். தான் அந்த கதையை எப்படி உள்வாங்கிக்கிட்டேன், அது சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவானா, ஆடியன்ஸ் கிளாப் பண்ண மாட்டானா, லேகா போதா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை முடிவு பண்ணி தான் நான் இருக்கேன். இந்த படம் நான் சூஸ் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் என் கிராஃப்ட்டை. அது வந்து டேரக்டர் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருக்கிறவன் தான் வாழ்க்கையை முன் வச்சு, தன்னோட அனுபவத்தை முன் வச்சு, தான் வாழ்ந்த நிலம் மனிதர்களை முன்வைத்து சில கேள்விகள் எழுப்பும்போது நாம் அதுக்கு மதிப்பளிச்சு ஆகணும், அதை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இவனோட மறுபடியும் நான் சொல்கிறது, அந்த எமோஷனல் கேள்விகளை எழுப்பு. எனக்கு நீ சினிமா கற்றுக் கொடுக்க, சினிமா கிராஃப்ட் லேக் ஆகிடுமே, இதுக்கு ஆடியன்ஸ் ஒரு மாதிரி பாவமாகிடுவானுங்களே, இதுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் எஞ்சி வெளியே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, இப்படி கேள்விகள் இருக்குல்ல, அது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி டைரக்டர். அதை தான் கற்றுக் கொடுப்பேன் முதல்ல. அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, என்ன கேள்வி வள்ளிட்டுலாம் என்ன கேள்வி கேட்டாலும் உன் லைஃப்லேருந்து அதை பாரு. ஏன் நீ தான் ஆடியன்ஸ், நீ தான் பார்வையாளன். உன்னோட அறிவு என்னவோ, உன்னோட வாழ்க்கை என்னவோ, அதை முன்வச்சு நீ ஒரு படம் பார்க்குற. ஒரு படம் உன்னைய மழுங்கடிக்கும், உன்னை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு உன்னை ஜாலியாக என்கேஜ் பண்ணி உன்னை வெளியே அனுப்பும். இல்லை இன்னொரு படம் என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக யோசிக்க வைக்கும். இல்லை என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக கேள்வி எழுப்பும். இல்லை என்ன பண்ணும், உன்னை பயங்கரமாக கோவப்படுத்தும். இதுதானே ஒரு சினிமா பண்ணப்போ போகுது. அதுக்குள்ளேருந்து ஒரு சினிமாவை பாரு. அது ஏன் ஸ்லோவாக போகுது, அது ஏன் மெதுவாக போகுது, அது ஏன் அங்கே திருப்பி வருது, இதெல்லாம் கேட்காது. உனக்கு அது என்னவா உணர்ச்சி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது வெரி ட்ரூ. ஆக்சுவலி இது வந்து சார் எங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி இங்கே கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அது அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்களுக்கு தெரியும், அது நெகட்டிவ் சொல்லியாச்சு. நான் முதல்ல அதான் கேட்பேன், ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட் ஏன் கேட்குறேன். இப்போ எனக்கு என்ன, நான் டவுட் கேட்குறதுன்னா, இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் போய், ஏன்னா இது வேணுமானே அப்படி தான் கேட்பேன். எனக்கு இது ஆனால் இந்த இடத்துல இது வேணுமான்னு கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அது ஓகேன்னா நாங்கள் அப்படியே வந்துடும், இல்லைனா அப்படியே முடிச்சுட்டு நிற்பேன். அதை நான் பார்த்துக்கண்டா போடான்னு அனுப்பி விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்போமே ஒழிய, கதை டிஸ்கஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது மாமன்னனில் தான் பண்ணோம். டிஸ்கஷன் கர்ணனுக்கும் டிஸ்கஷன் பண்ணல, பரியன் பெருமாளுக்கும் டிஸ்கஷன் பண்ணல. ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா? நான் பண்ணதில்லை. இல்லை டிஸ்கஷன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை டிஸ்கஷன் பண்ணலாம். ஒரு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுவேன்.
ஓகேவா? படம் ஆரம்பிக்கும் போதே நான் ஏன்னா சில டைரக்டர் சொல்லுவாங்க சீன் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் இங்கே கிடையாது. இல்லை நீ ஒரு சீன் சொல்லு அந்த மாதிரிலாம் நான் பவுண்டரி எழுதி கொடுத்துடுவேன். பவுண்டை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பவுண்டை வச்சுக்கிட்டு அவங்க படிக்கும்போது ஒருத்தருக்கு டவுட் வரும்ல, இப்போ இந்த வேர்ல்டு புரியாது, இந்த கேள்விகள் புரியாது, அவங்களுக்குலாம் புரியாது, சில விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தர் வேறு லைஃப்ல வராங்கல்ல, அவங்க அதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாழையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வாழை அவரோட பர்சனல் கதை, அதை நாங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு இது இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க தப்பாக இருப்பாங்க, இது மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ மாமன்னனில் தான் அது நடந்துச்சு. ஃபஸ்ட் டைம் டிஸ்கஷன் பண்ணிச்சு. அதில் நாங்கள் எங்களோட இதை சொன்னோம். அவர் பயங்கரமாக டிஸ்கஷன் நடக்கும், நைட்டு காலையில் வரைக்கும்லாம் போகும், நடந்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டிஸ்கஷன் நாங்கள் பண்ண தான் செய்வோம். டிஸ்கஷன் இல்லாமல் போகாது. ஆனால் எதுக்கு பண்ணுறோம், எந்த படத்துக்கு பண்ணுறோம் புரிஞ்சுது. இப்போ நீங்க வாழை பத்தி பேசணும்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. வாழையில ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ் கன்வே ஆச்சு. இன்ஃபேக்ட் பல சீன்ஸ்ல பல பேர் கண்ணீரோட தான் பார்த்தாங்களே தியேட்டர்ஸ்லயே. ஸோ உங்களுக்கு ஆஸ் அ பர்சனா நீங்க வந்து ஒரு ஏடியா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு செட்டில் ரொம்ப ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்றத தாண்டி ரொம்ப உங்களை இமோஷனலா அட்டாக் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப உங்களை பாதிச்ச ஒரு சீன் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்க எல்லாருக்கும்? எனக்கு வந்து இந்த மருதாணி கொடுக்குற சீன் இருக்குல்ல, சிவனேந்தன் வந்து அக்காவுக்கு மருதாணி கொடுப்பான் நைட்டில். படம் ஃபுல்லாகவுமே வந்து வேம்பு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. வேம்புனா வந்து அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி எப்போவுமே வேலை பார்த்துட்ருக்க ரொம்ப வேர்வை நாற்றம் உள்ள ஒரு பெண்ணாக வந்து ஃபுல்லாக படத்துலையும் இருப்பாங்க. அந்த சீன் ஷூட் பண்ணுறோம் அன்றைக்கி நைட்டு. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது சார் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, அடுத்த இரவு வந்து வேம்பு கடக்க மாட்டா, இந்த இரவு தான் வந்து இருக்க போகிறா. அப்போ வந்து இந்த இரவில் வேம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அவள் படத்துலேயே இந்த இரவு மட்டும் அவள் ரொம்ப அழகாக இருக்கணும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் அவள் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த நைட்டு. அப்போ எல்லாருக்குமே தெரியும் அதுதான் வந்து வேம்பியோட கடைசி நைட் அப்படின்ட்டு. அது ஏற்கனவே ரொம்ப கனமாக இருக்கும். இவர் அதை சொல்லும்போது வந்து அது இன்னும் கனமாயிடுச்சு. நீங்கள் அப்போது அந்த நைட் அவங்களுக்கு கவனிச்சிங்கன்னா அவங்களோட முடி வித்தியாசமாக இருக்கும். அந்த சட்டை அவங்க போட்டிருக்க மேல் சட்டை வந்து அன்னைக்கு தைச்சு அவங்க போட்டது புது சட்டை. அவங்க வச்சுருக்க பூ வந்து பிச்சு பூ எல்லாமே வந்து அவங்க முழுசாகவே வேற ஒன்றா இருந்தாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது எனக்கு. பியூட்டிஃபுல். நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த சீன் அவங்க சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எஸ் பியூட்டிஃபுல் கிளாரிட்டி இன் தட் ஒன். எஸ், உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப இன்டர்வல் சீனில் அந்த பையன் அழுவான்ல, ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் எந்த உண்மையை சொல்லணும் எந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயசில் அவனுக்கு அவ்வளோ ஒரு தான் தாய்கிட்ட தன் தலைமையில சத்தியம் பண்ணி இனிமேல் அந்த அம்மாவோட வார்த்தைக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழணும்னு ஒரு வார்த்தையை முன் வைக்கிறாள்ல, அந்த சீன் தான் ஒரு பியூட்டிஃபுல் சீன். எஸ், எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, இன்டர்வல் பிளாக் சீன், அது வந்து டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டேரக்டர் இருந்தார் சரண்யான், எல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது டப்பிங் பண்ணும்போது என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் வெளியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு மறுபடியும் உள்ளே வந்து, அது என்னமோ தெரில எனக்கு அந்த கிளைமாக்ஸை விட போய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லுவான்ல, அது அடிக்கடி சொல்கிறாள். அவனுக்கு ரொம்ப பர்சனலா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அவருக்கு. அவன் நான் டப்பிங் உட்காந்து இருந்தேன், அழுது வெளியே போயிட்டான். உள்ள இருந்து எங்கடா ஆளக்கானு கேட்டுட்டு இருந்தேன். இல்லை அவன் அழுதுட்டான், வெளியே போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போ என்னால் இப்பவும் அந்த கிளைமாக்ஸ் கூட நான் தாங்கிடுவேன் அந்த பாட்டு. அவர் உள்ள உட்காந்துட்டு இருந்தாரு, எல்லாருமே இந்த சைடு இருந்தோம். டப்பிங் தியேட்டர்ல உள்ள அந்த பையன் கூட உட்காந்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், எப்போ போனாருன்னு தெரில, எங்கே போனாருன்னு வெளியே போயிட்டு பார்த்தா சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கு. அது அந்த இன்டர்வல் பிளாக் மட்டும் என்னால் அது மட்டும் இப்பவும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த படத்தை ஒரு 100 வாட்டி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இன்டர்வல் பிளாக் மட்டும் வெளியே எழுந்து வந்துடுவேன். அது மட்டும் என்னால் பார்க்கவே முடியாது. கிளைமாக்ஸ் கூட நான் சமாளித்து பார்த்துட்டேன். கிளைமாக்ஸ் கூட தேட்டரில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது பக்கத்தில் இருக்க யாராவது அழுதாங்கன்னா நம்மளுக்கும் அப்படியே தொத்திடுதில்ல. ஆனால் இன்டர்வல் பிளாக் தனியாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி நான் வெளியில் வந்துடுவேன். அது என்னமோ தாங்கவே முடிய மாட்டேங்குது. அது ஒன்றே என்னால் தாங்கவே முடியல. சே, அதுவும் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கிற இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் அழுறீங்க அப்படிலாம் யோசிக்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்பவும் வந்து வள்ளி அண்ணா அழுகுறாரா, என்னன்னு அழுதுட்டு இருக்கீங்க? வாழையில நினச்சிக்க பார்த்து தெரியுது உங்களுக்கு. கனியோட ஃப்ரெண்டா வரும். ஓ, இவர் நீங்க அடையாளமே தெரியாத கர்ணன்லயும் அவர் சொல்றாரு. எனக்கு நான் சொல்லும் போதே நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாழையில லாரியில தப்பிச்ச ஆளு ஒருத்தன் ஆக்ஷன் எல்லாம் கிடந்து அழுது கூப்பாடு போடுவாங்க. கிடந்து
அந்த 3 நாள் ஊட்டி புரட்டி எடுத்தேன், போட்டு சகதிகளை போட்டு புரட்டி எடுத்தேன். அது எப்படி சார் இருந்துச்சு அந்த வாழையில அந்த கடைசி ரொம்ப சீன்ல? ஜாலியாக இருந்துச்சு. ஏங்க 3 நாள் வந்து நைட் ஷூட்டு, சகதி, பனி வேற, அந்த பயங்கரமாக பனி, கால் வச்சு அவ்வளோ குளிர். நம்ம பசங்க அது ஊரில் இருக்கிற பொம்பளைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுபோக அந்த லாரி கவுந்துடுச்சு. ஃபஸ்ட் நாள் ஒன்றும் தெரியல, 2ஆம் நாள் அந்த லாரியில் உள்ள ஆயில் அதெல்லாம் கொஞ்சம் இதாகி ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லா பண்ணாங்க எல்லாரும். டைரக்டர் சார் நல்லா பண்ணாரு. இல்லை வேற வாய் இதில் இன்னொன்று கேட்டால் எல்லோரும் அதில் பாதி பேர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் 2-3 பேர் இறந்தவங்க அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு எமோஷனாகவே கலெக்ட் ஆகிட்டாங்க. அந்த லாரி பார்த்து கீழே வந்து கிடக்கிறத பார்த்து அழுதுகிட்டே தான் வருவாங்க. ஒர்க் ஆமாம், அது ரொம்ப எனக்கு எப்படி வச்சுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா அந்த அந்த சீன் எடுக்கும்போது அது உளவியல் அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் தான். ரீக்ரியேட் பண்ணும்போது மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் இருக்கும், அப்படிதான். அதான் நம்ம ஆக்சுவலி இந்த இதுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ நான் கேட்பேன், சார் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, ரொம்ப இமோஷனலாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றப்போ அது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க சார், பின்னாடி கேமரா பின்னாடி இருந்து எப்படி அதை எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி பரியரும் பெருமாளில் கூட ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சீன் போய் எடுப்பேன், அது என்னோட கன்வின்சிங் பாயிண்ட்காக அதை பண்ணுவேன் அப்படின்னு. பட் இந்த படத்தில் அதெல்லாம் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? ஏன்னா ஆடியன்ஸாவே அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. டெய்லி கண்ணாடியில் நீ பார்க்குறேன்ல, இப்போ சிவனைந்தான நான் டார்ச்சர் பண்ணுறேன், சிவனைந்தான நான் வந்து இந்த கதைக்குள்ள தள்ளுறேன் அப்படிங்கும்போது நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நீ பார்த்துட்டு போவேன். நான் டேரக்டராக இருக்கேன், பட் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த அந்த நிம்மதி, நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அச்சீவ்மெண்ட்டோட தான் நான் வெளியே போவேன். டெய்லி எவ்ரிடே வாழை ஷூட் பண்ண போகும்போது கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு தான் போவேன். நீ என் ஃபேஸை நின்று பார்த்துட்டு அதுக்கு நான் தயார் பண்ணிவிட்டு நீ மனநிலையாக ரெடி பண்ணிக்கிட்டு போவேன். திருப்பி நான் ஷூட் முடிச்சுட்டு திருப்பி வந்து கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் நின்றுட்டு இருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதுலேருந்து நான் வந்து அங்கே இருந்தீங்க வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறத திருப்பி எனக்கு நீ ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு பலம் கிடைக்கிறதுக்காக திருப்பி அதை ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ என்ன நானே வந்து என்ன சொல்கிறது, என் பசங்களில் வீடியோ காலை போய் பார்ப்பேன் மெனக்கிட்டு போய். ஏன்னா இன்னொரு ஜென்ரேஷனை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் போய் பார்ப்பேன். அது ஒரு மாதிரி. பட் ஆனால் சில விஷயங்கள் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதை அனுபவிக்கணும்னு ஆசை வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்மளுக்கு அது விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து அன்னைக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. இத்தனை வருஷம் ட்ராவலில் உழைப்பை பற்றி, அம்மா அப்பாக்களை பற்றி, ஊரை பற்றி, மனிதர்களை பற்றி, இன்றைக்கி அவங்களுக்கு தேவைப்படுற அரசியல் பற்றி, இன்றைக்கி அவங்க வந்து இடத்த பற்றி, இதை பற்றி எல்லா பற்றின ஒரு புரிதல் வந்திருக்கு. இந்த புரிதலோடு போய் திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணும்போது சின்ன ஒரு ஆசுவாசம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இது யாருக்குமே தெரியல, என்னோட கண்ணீர் யாருக்குமே புரியல, இந்த மக்களோட உழைப்பு யாருக்குமே தெரியலங்கிற ஒரு கோபமும் வருத்தமும் அப்போ அதிகமாக இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை இது, இப்படி போட்டு இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், இதை வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது. இன்னும் 6 மாதத்துல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி அது ஒரு எனர்ஜி ஒரு ஹை பாயிண்ட். ஆமாம், எங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி ஷூட் அப்பவும் வந்து லாரியில் போகும்போதும் பயந்துக்கிட்டே இருப்பார் டேரக்டர். ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கா, அதே மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும். அந்த பயம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்னாலும் சரி, காரில் போகிறோம்னாலும் சரி, நாங்கள் ஊர் போய் சேர்றது வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பார். அந்த பயம் இருக்குல்ல. ஷூட் அப்போ ஒவ்வொரு வாட்டி லாரியில் போகும்போதும் ஒழுங்காருங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். சும்மா நீங்கள் உள்ளே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே லாரி ஒரு டிரைவர் யார் ஓட்டி பழகிறாரா, அவர் முதல்ல ஒரு வாட்டி டிரைவர் வச்சு முதல்ல லாரி எடுத்துக்காட்டு, அவர் ஓட்டிட்டு வராரா, ஒழுங்காக ஓட்டிட்டு வராரா, அது நல்ல டிரைவர் தானா, இந்த ரோட்டிக்கு முதல்ல ஒரு வாட்டி போய் பார்த்துடணும். ஏன்னா அந்த நடந்த சம்பவம் அதுவே கடைசியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இப்போவும் ஊர் மக்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு வரும்போது கூட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெயினில் டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அது எதுக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். அந்த பயம் இருக்குல்ல, அது அப்போ உள்ள பயம், அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போவும் இந்த பசங்களை அனுப்பும்போது கூட சார் பயந்துட்டே இருப்பார். வீடு போய் சேர்ந்துட்டாங்கன்னு வீட்டுக்கு போய் ஒரு மெசேஜ் போட்டதுக்கப்புறம் தான்
அடுத்த வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ நீங்க வந்து ஒரு இது கிராஃப் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. முதல்ல வாழை பாருங்க, அப்புறம் கர்ணன் பாருங்க, அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் பாருங்க. அப்படி அந்த ஒரு கிராஃப் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. பைசன் வந்து அந்த வரிசையில் வருமா, இல்லை ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா, என்ன மாதிரி கதையா இருக்கும்? எங்களுக்கு ஆர்வம் இப்போ ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் உங்களுக்கு ஒரு 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 படைப்பை பார்க்கும்போது தோன்றது தான். இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா அது என்னோட பார்வையில் இருக்கும். அது என்னோட பார்வையில் இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் அதை மாற்றிக்கலாம். ஒரு பார்வையாளனுக்கான எல்லா உரிமையும் இருக்குல்ல, ஒரு படம் பார்க்குற பார்வையாளனுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு பார்வையாளனோட உரிமையும் மாறும். இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறிடும். கண்டிப்பா. ஓகேவா? அதனால பைசன் வரும்போது நிச்சயமாக அது அதுதான் ஒரு கபடி சப்ஜெக்ட் இருக்கிற படம். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா 1.5 வருஷம் கபடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க த்ருவ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியா சார்? அதான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலான் இருந்தேன் கபடி படம்ட்டு, நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து ஊருக்கே தெரிஞ்ச எக்ஸ்க்ளூசிவிட்டியா இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல அவனுக்கே இன்னும் அப்புறம் சொல்லியிருக்கான், அவன் கேரக்டர் பண்ணியிருக்கான். அந்த கேரக்டரோட ஃபினிஷிங் அவனுக்கு இன்னும் தெரியாது. அதை சென்டரில் பிடிச்சி பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கல, ஃபைனலும் எடுக்கல. ஓகேவா? சென்டரா ஒரு சீன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அவன் இதுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமானு தெரியல அவனுக்கு. ஓகேங்களா? கூட தெரியல. இன்னும் கொஞ்சம் குறையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி சொல்ல. சரி, இதுவுமே வந்து ஒரு ஒரு கருத்தியல் பேசுற படமா தான் இருக்கும் இல்லையா? இல்ல அப்படி இல்ல, நீங்க மறுபடியும் கருத்தியல் தனியா ஒண்ணு கிடையாது இல்ல. இல்ல இப்போ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மா இருக்குமா, இல்ல மாரி செல்வராஜ் அவர்களுடைய படமாவே இருக்குமா? என்டர்டெயின்மெண்ட்ல கருத்தியல் இல்லாம எந்த என்டர்டெயின்மெண்ட் சொல்லுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லுங்க எனக்கு. அப்படி பண்ண முடியாதுன்றீங்களா? எப்படி பண்ண முடியும்? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? சரி, நிறைய படம் அப்படி கனெக்டே பண்ண முடியல. ஏதோ இல்ல கனெக்ட் ஆகாம போகுது. அவங்க நீ கொஞ்ச நேரம் 2.5 மணி நேரம் பாக்குறதுக்காக ஏதாவது கனெக்ட் பண்ணணும்ல. நீ சிரிக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணணும், காரணம் வேணும்ல. இப்போ நிறைய காமெடி எதுக்கு சிரிக்கிறோம்? நம்ம ஒரு சோசியல் சட்டைக்கு தான் சிரிக்கிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கருத்தியல் இருக்கு. ஒரு முதல்ல ஒரு படைப்பாளன் அவன் எப்படிப்பட்ட படம் எடுத்தாலும் சரி, அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, என்ன அது நம்ம நிறைய விஷயங்கள் பழக்கப்பட்டுட்டோம், ஒன்றுக்கு புதுசாக பழக்கப்படுறோம். அப்படிங்கும்போது புதுசாக எதுக்கு நம்ம அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுறோமோ அதை பற்றி நிறைய கேள்விகள் உருவாக்குவோம். ஏற்கனவே அடாப்ட் ஆன விஷயத்த கண்டுக்கவே மாட்டோம். அதில் என்ன இருக்குன்னு கண்டுக்கவே மாட்டோம். புதுசாக வீட்டுக்கு போனோம்னா ஜன்னல் சரியில்லை, அது சரியில்லை சொல்லி பேசிட்டு இருப்போம்ல, அது மாதிரி. ஆனால் நிச்சயமாக என்னோட படம் நான் என்ன ஜன்னலில் படம் எடுத்தாலும் அதில் ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக நீதி. அதுதான் மேபி இந்த வேர்ட்ஸ் தட் சோஸ் வாஸ் ராங் நினைக்கிறேன். சமூகத்துக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை கொண்டு சொல்வீங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், அது சும்மா ஒரு காரணமே இல்லாம இருக்கக்கூடாதுல்ல. உழைப்பின் மீது நம்மளோட உழைப்பின் மீது நமக்கு ஒரு பெருமை வரணும். நம்மளோட உழைப்பின் மீது நமக்கு வந்து எவ்வளவு நாள் உழைக்க போகலாம் தெரியாது. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், இவனை திட்டுறோம், அவனை திட்டுறோம், இவ்வளோ பேர் சேர்ந்து ராத்திரி பகல வேலை பார்க்குறோம். வெறுமனை பணம் சம்பாதிப்பதற்கும் வெறுமனை வந்து அதில் புகழ் சம்பாதிக்க மட்டும் இல்லைல்ல. ஏதோ ஒன்று நம்ம போனதுக்கப்புறமும் அந்த படத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று தங்கி நின்று நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எஞ்சி நிற்கணும்ல. அப்படி எஞ்சி நிற்கிற விஷயங்கள் என்னோட எல்லா படத்துலையும் இருக்கும். டேரக்டர் சொல்லுவார் எப்பயுமே வந்து நம்ம இப்போ இருக்கிற தேட்டருக்கு படம் பண்ணக்கூடாது. நம்ம படம் வந்து ஒரு லைப்ரரியில் இருக்கும். ஒரு 20 வருஷம் கழிச்சு யாராச்சும் பார்த்தா கூட அதை பற்றி. ஸோ அப்படி ஒரு ஐடியாலஜி இருக்கிற டேரக்டர்கிட்ட வந்து நீங்கள் நம்ம இந்த முதல் 15 நாளுக்காக யோசிக்கிறோம் சினிமாவை. அது 15 நாள் டக்குனு கிராஸ் ஆகிடும். இப்போ எனக்கே வாழை நேற்று ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, டக்குனு 1 நாள் கிராஸ் ஆகிடுச்சுல்ல. ஆனால் அப்படி இல்லை, இது வந்து முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறம் அந்த படம் இருக்கும். நீங்கள் 4 படம் பார்த்த பிறகு நீங்கள் சமூக நீதி இருக்குமா கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, ஏன் தெரியுமா சார் நான் கேட்டேன்? ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ப்ரெஷரில் இப்போ நிறைய பேர் எடுக்கிற கதைகள் வந்துட்டு எப்படி டிஸ்கஷனில் போகுதுன்னா, இது நமக்கு செட் ஆகாது, நிறைய ஒரு அப்போசிஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியாதது கிடையாது, நிறைய அப்போசிஷன் இருக்குது. ஸோ ஒருவேளை மேபி இப்படி எடுத்து பார்ப்போமோ அப்படின்ற உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கா? அது நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன் தாண்டி. பட் இப்போ நான் உங்கள் கதையை எடுத்தால் கூட உங்கள் கதையின் மூலமாக உங்கள் கதையை நான் ஏன் சூஸ் பண்ணணும்னு காரணம் இருக்கணும்ல. இப்போ இவன் என் கதையை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இவங்க கதையை எடுத்தால் கூட இவங்க கதையை எடுத்தால் கூட இவங்க ஒரு சம்பவம் சொல்கிறான் எனக்கு, ஓகேவா, என்ன அந்த சம்பவம் எனக்கு பிடிச்சி போகுது அப்படின்னு அதை படம் பண்ணிக்கிட்டுமான்னு அவன்கிட்ட கேட்குறேன். பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான் அவன். நான் அப்படி பண்ணுறேன்னா அதை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் தான் முக்கியமானது எப்போவுமே. ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறோம்ல, ஏன் இந்த படத்தை பண்ணுறோம் அப்படி, அது நிறைய வித காரணங்கள் மாறலாம். இது பண்ணால் பயங்கரமாக சம்பாதிக்கும் அப்படிங்கிறதும் காரணமாக இருக்கலாம், ஓகேவா. ஆனாலும் நீங்கள் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட பேசும்போதும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு படி ஐ டோன்ட் நோ, யூ வில் கோ டு பிளேசஸ், இன்னும் பல உயரங்கள் நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து பெருமைப்படுத்த போகிறீங்க. அண்ட் சோ டு யுவர் ஏடிஸ். நீங்கள் எப்படி உங்களுடைய டிரெக்டர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு இயக்குனராக உருவாகி இருக்கீங்களோ, அதே மாதிரி இவங்க எல்லாருமே சிறந்த இயக்குனர்களாக வருவாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.